வணக்கம். 37வது விளையாட்டு விழாவில் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள். இவர்கள் அனைவரும் இணைந்து ஒன்றிணைந்து எப்படி செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு மிக அழகாக வழிநடத்தி இருக்கிறார்கள். இவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் இவருடைய பெற்றோர்கள். அவர்களுடைய பெற்றோர்கள் அவருடைய குழந்தைகளை ஊக்குவித்து இதில் சேர வேண்டும் என்று அவர்களை வலியுறுத்தி அவர்களுக்கு நல்ல பண்புகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே பெற்றோர்கள் எங்களோடு ஒத்துழைத்திருக்கிறார்கள். இந்த பள்ளி இன்னும் மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. எல்லா விளையாட்டுத்துறையிலும் நம்முடைய பள்ளி மாணவிகள் மிக சிறப்பான பரிசுகளை பெற்றிருக்கிறார்கள். ஓவிய போட்டியாக இருந்தாலும் சரி, அது கவிதை போட்டியாக இருந்தாலும் சரி, விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் சரி, சிஎம் டிராஃபிக்கில் கூட முதல் பரிசை பெற்று 1 லட்சம் ரூபாய் பெற்றிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு உயர்வதற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள். என்னோடு இணைந்து உழைக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. இணைந்து செயல்படக்கூடிய பெற்றோர்களுக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். வருடம் ஸ்போர்ட்ஸ் டே ஒரு 25 வருஷத்துக்கு நான் முன்னாடி போன மாதிரி இருக்குது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இதே கிறிஸ்டின் ஸ்கூலில் தான் நான் படிச்சிருக்கேன். சிஸ்டர்ஸ் கிட்ட மட்டும்தான் இதெல்லாம் கிடைக்கும்ன்றது என்னுடைய முழு நம்பிக்கை. ஸோ ஸ்போர்ட்ஸ் டே பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுடைய இன்வால்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருந்தது. இதுக்கு பின்னாடி உடைய டீச்சர்ஸு சிஸ்டர்ஸுடைய ஹார்ட் ஒர்க் நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க இந்த பிள்ளைங்களுக்காக நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. நானே ஸ்கூல் லைஃப்லேருந்து திருப்பி மீண்டு வந்த மாதிரி இருக்குது. ஒரே ஹாப்பியாக இருக்குது. பட் இது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். சந்தோஷமாக இருக்குது. மரியம் அக்ஸிலியம் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி 37வது ஆண்டாக இன்றைய விளையாட்டு தினம் கொண்டாடப்படுகிறது. இதில் பார்த்திங்கன்னா பல கல்வி நிறுவனங்கள் கல்வி வியாபாரம் ஆக்கிற நோக்கத்தோட நிறைய கல்வி நிறுவனங்கள் செயல்படுது. ஆனால் இந்த மரியம் அக்ஸிலியம் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் அவங்களுக்கு ஈக்குவலாக தரமான கல்வியும் மாநில மாவட்ட தேசிய அளவில் விளையாட்டில் சாதனை படைக்கக்கூடிய மாணவர்கள் உருவாக்குறாங்க. மாணவர்களோட ஒழுக்கம் கல்வி விளையாட்டு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. வருங்காலத்தில் இந்த பள்ளியிலேருந்து படிக்கக்கூடிய மாணவிகள் மாநில மாவட்ட தேசிய அளவில் விளையாட்டில் சாதிக்கவும் கல்வியில் சாதனை படைக்கவும் நிறைய வழிவகுக்கும். அதுக்கு இந்த பள்ளியோட தாளாளர், இந்த பள்ளியோட ஆசிரியர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள் முழுமனதாக சமூக சேவையோட சமூக சிந்தனையோட சுயநலமற்ற பொது சேவை என்ற மனசில் வச்சுக்கின்னு சிறப்பாக செயல்பட்டு வராங்க. மரியம் அக்ஸிலியம் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தாளாளர் மற்றும் ஆசிரியர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறைய சாதனையாளர்கள் பெண்களை உருவாக்குறதுக்கு இவங்களுடைய சேவைகள் தொடர்ந்து நம்புகிற வாழ்த்துக்கள்.